பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த நாளில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் சங்கீதம் 32வது சங்கீதம் 11வது வசனம், Psalms 32 verse 11. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். நான் விசுவாசிக்கிறேன், நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். இந்த நாளிலே கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் தருவாராக. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கத்தை கர்த்தர் விலகச் செய்வாராக. இதனால் நீங்கள் கர்த்தரை நம்புங்க. நிச்சயமாய் கர்த்தர் என்னை மகிழச் செய்கிற தேவன், என் வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிற தேவன், ஒரு குறைவில்லாமல் என்னை நடத்துகிற தேவன், என்னை அதிசயம் காண பண்ணுகிற தேவன். அதனால் உங்கள் பிள்ளைகளை குறித்தோ உங்களுடைய எந்த ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மளால் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய கரம் ஒவ்வொரு தாங்கவனமாக ஜெபிக்கிறேன். துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, கர்த்தருக்குள் மகிழ்கிற ஒரு மகிழ்ச்சியை நீ தரவனமாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், கண்ணீர் எல்லாம் மறையட்டும், வியாதிகள் விலகட்டும் ஆண்டவரே. இதனால் வேலைக்கு செல்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுடைய கத்தாவே, சுகத்தை கத்தாவே, நீர் கத்தாவே பாதுகாத்துக் கொள்ளவிடமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசா தடையில் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. இதனால் பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீரே அவர்களுக்கு பலனாக இருக்க வேணுமா ஜெபிக்கிறேன். எல்லா நன்மைகளுக்கு அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் காண உதவி செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இதனால் கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளையோட கடன் பிரச்சனை எல்லாம் நீக்குங்க. எல்லா திருமண தடைகளை நீக்குங்க ஆண்டவரே. வியாபாரம் செய்கிற எல்லா பிள்ளையோட வியாபாரங்களை செழிக்க செய்யுங்க. ஊழியர்களுக்கு நல்ல சுகத்தை, நல்ல பலனினை தர வேணுமா ஜெபிக்கிறேன். அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அதில் வேலை செய்கிற அந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாதப்பா. இன்றைக்கி அந்த வீட்டில் எந்த யாரும் பட்டினியாக இருக்கவே கூடாது. அந்த வீட்டில் ஆகாரம் நிறைவாக இருக்கட்டும். அன்றைய சமைக்கிற ஆகாரங்கள் எல்லாம் பலனாக இருப்பதாக நல்ல சுக பலனோடு வழிநடத்தணுமா ஜெபிக்கிறேனப்பா. போக்கிலும் வருத்தலும் கரம் வந்து பாதுகாத்துக் கொள்ளணுமா ஜெபிக்கிறேன். சால்வேஷன் டிவி உடைய கருத்தில் வைக்கிறோம். எஸ்தர் திருச்சபை உடைய கருத்தில் வைக்கிறோம். என் தேவன் தாமே ஆண்டு மகிமையான காரியங்களை தான் ஒவ்வொரு வாழ்க்கையை செய்வனமா ஜெபிக்கிறேன். இதனால் கத்தாவே ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்ளணுமா ஜெபிக்கிறேன். யாருக்கு எந்த ஒரு குறைகள் இல்லாதபடி ஒரு நிறைவை நீர் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. God bless you.